ஒரு முக்கியமான வார்த்தையை, ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அது என்று சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய நினைவுகள், அநேகருடைய மனது காயப்பட்ட நிலையில இருக்கிறது. யார்? சபைக்குள்ள இருக்கிறவர்கள், அதிலும் விசேஷமாக சபையில ஒரு சில ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். மனதில் விருப்பம் இருக்கிறது, ஆனால் அதற்குரியதான சந்தர்ப்பங்கள் கிடைக்காதது நிமித்தமாக, அதற்குரியதான போதுமான அளவுக்கு ஒத்தாசைகள் கிடைக்காததினால அவர்களுடைய இருதயங்கள் அல்லது மனது காயப்படுகிறது, அவருடைய உறவுகளும் காயப்படுகிறார்கள். இந்த காரியத்தை குறித்து இன்றைய தினத்தில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கவனியுங்கள். இதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி நடக்கிறது? அதற்கு முன்பதாக இந்த பரிசுத்த வேதாகமத்துல நாங்கள் ஆவியானவர் அல்லது ஆவி என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி என்று சொல்லுவோம், பொல்லாத ஆவி என்று சொல்லுவோம். இது ரெண்டு பக்கமும் இருக்கிறது. அதாவது நல்ல ஆவி தேவனுடைய ஆவி, இன்னும் ஒன்று பொல்லாத ஆவி, அது சாத்தானுடைய ஆவி. சாத்தானுடைய ஆவிகளிலும் பல விதமான ஆவிகள் உண்டு. தேவனுடைய ஆவியை நாங்கள் தேவனுடைய ஆவியானவர் என்று நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் அவரை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். அவர் ஒரு நபர். எனவே அவர் திருத்துவத்தில் ஒரு நபராக இருக்கிறபடியாலே அவரை ஆவியானவர் என்று சொல்லி நாங்கள் அவரை எங்களோடு கூட, அவருக்கு சகல உணர்வுகளும் உண்டு என்பதனால் அவர் எங்களை நடத்த விரும்புகிறார். எனவே அவரை நாங்கள் ஆவியானவர் என்று சொல்லுவோம். ஆவி, கர்த்தருடைய ஆவி என்று எழுதப்பட்டிருந்தாலும் கூட, தேவனுடைய ஆவி என்று எழுதப்பட்டிருந்தாலும் கூட, பல இடங்களிலே ஆவியானவர் என்கிறதான வார்த்தையை நாங்கள் பார்க்க முடியும். நாமும் ஆவியானவரே ஆவியானவர் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைய தினத்துல நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறதான ஒரு செய்திதான் மனித ஆவி, மனிதனுடைய ஆவி, மனிதனுடைய ஆவி. பரிசுத்த வேதாகமத்துல சில இடங்களில அதை தனியாக பிரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எனவே நான் உங்களிடத்தில் சொன்னேன் அல்லவா, இன்றைக்கு சில நேரங்களில் ஊழியம் செய்ய வாஞ்சை இருந்தாலும், ஊழியம் செய்வதற்கு ஆசை இருந்தாலும், ஊழியம் செய்ய விருப்பம் இருந்தாலும் செய்ய முடியாமல் சிலர் காயப்படுகிறார்கள். அது சபையில இருக்கிறதான விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தனித்துவமாக சுயாதீனமாக ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, சில நேரங்களிலே மற்ற போதகர்களால ஏற்படுத்தப்பட்டு அல்லது அவர்களை ஒரு அமர்த்தப்பட்டதான ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, அவருடைய இருதயங்கள் காயப்படுகிறது, அவருடைய இருதயங்கள் நொந்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? நீங்கள் இந்த செய்தியின் முடிவிலே இதுதான் காரணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முழு 100% இதை அறிந்து கொள்ள முடியும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் அங்கே ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொண்டவர்களாக அங்கே இருக்கிற 24வது வசனம், 24வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்திருக்கிறபடினாலும் அவன் போய் சேர்ந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் அதை முடிக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். காலேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறான், வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் நம்மிடத்துல உண்டு, நம்மிடத்துல ஆவி உண்டு. இந்த ஆவி எப்படி பயிற்சிவிக்கப்பட்டு இருக்கிறதோ, இந்த ஆவி எப்படி பழகி இருக்கிறதோ அப்படி இந்த ஆவி வெளிப்படுகிறது. இந்த ஆவி எப்படி பயிற்சிவிக்கப்பட்டு எப்படி பழக்கப்பட்டு
பழக்கப்பட்டு எப்படி வாழ்ந்து வருகிறதோ அப்படியே இந்த ஆவி பழக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல கவனமாய் கவனிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகையினால நல்ல கவனமாய் கவனிக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற பொழுது 1 தீமோத்தேயு 4:12 தீமோத்தேயுக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. கவனியுங்கள், அங்கே அவர் சொல்லுகிற பொழுது உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையில் நடக்கையில் அன்பில், ஓகே, ஆவியிலும் மாதிரியா, ஆவியில மாதிரியா இருக்க வேண்டுமா? தீமோத்தேயு ஒரு வாலிபன். தீமோத்தேயுக்கு சொல்லப்படுகிறது நீ உன்னுடைய ஆவியில நீ மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி மிக முக்கியமானது. நம்முடைய ஆவி மிக முக்கியமானது. அங்கே நம்முடைய ஆவியை குறித்து ஏராளமான வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 6:10 வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அவன் பேசின ஸ்தேவான் பேசின ஞானம், ஓகே. ஆனால் அடுத்த வரி சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அவனுடைய ஆவியை நமக்கு ஒரு பெயர் உண்டு. நம்முடைய பெயர் என்னன்னா ஆவிக்குரியவர்கள். நமக்கு ஸ்பிரிட் உண்டு, நமக்கு ஆவி உண்டு. இந்த ஆவி சில நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா சிலரோடு நம்முடைய ஆவி ஒத்து போகாமல் தடுமாறும். சிலரோடு நம்முடைய ஆவி ஒத்து போக முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கும். காரணம், அவர்களுடைய ஆவி காயப்படுத்தப்பட்டிருக்கும், அவர்களுடைய ஆவி வேதனைப்படுத்தப்பட்டிருக்கும், அவர்களுடைய ஆவி பல துன்பங்களை, பல தவறானவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இப்ப ஒருவர் பாருங்க, நல்ல அழகா தேவைகளை அல்லது தன்னுடைய விடயங்களை அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார், எவ்விதமான கள்ளமும் கபடமும் இல்லாமல். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னொருவர், இவர் சொல்லுகிறது பொய்யோ, இவர் சொல்லுகிறது உண்மையோ, இவர் இப்படித்தான், இதற்குள்ளே ஒரு பொய்யை வைத்திருக்கலாம் அல்லது என்று சொல்லி அவருடைய ஆவி நிறைய காரியங்களை தியானித்து நெகட்டிவாக, எதிர்மறையாக யோசித்து, அந்த ஆவியை, அவருடைய ஆவி நிறைய யோசித்துக் கொண்டே இருக்கும். எல்லாம் முடிந்த பிறகு சாதாரணமாக பிரைஸ் லார்ட் பிரதர் நல்லா இருந்துச்சு என்று சொல்லி முடித்து விடுவார்கள். ஆனால் அந்த ஆவி அநேக காரியங்களை குறித்து யோசித்திருக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:16 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியோடு கூட என்ன சொல்கிறாரா? சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியோடு அவர் சாட்சி கொடுக்கிறார். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார், தொடர்பு படுகிறார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் காலம் வரும், எங்கும் ஆராதிக்கும் காலம் வரும். அப்படின்னா நம்முடைய ஆவி மிக முக்கியமானது, மிக முக்கியமானது நம்முடைய ஆவி. பாருங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 10
1 கொரிந்தியர் 2:11. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? மனுஷனில் உள்ள ஆவி, மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. மனுஷன் உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. பாருங்கள், அழகாக பிரசங்கம் பண்ணி அழகாக சபைகளை ஆரம்பித்து நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்ததான பவுல் 1 கொரிந்தியர் 4:21 கொரிந்து சபையை பார்த்து இப்படி கேட்கிறார். வாசிங்க 21. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு? என்ன ஆவி? சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமா அப்படின்னு பவுல் கேட்கிறார். அவருடைய ஆவி சாந்தமுள்ள ஆவியா வரணுமா, அல்லது நான் பிரம்போடு வந்து உங்களை தண்டிக்க, உங்களை திருத்துவதற்கு, உங்களை நடத்துவதற்கு நான் எப்படிப்பட்ட ஆவி உடையவனாய் வர வேண்டும்? நம்முடைய ஆவி எதிலே பழகி இருக்கிறது? பாருங்கள் 16:18 வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:18. அவர்கள் என் ஆவிக்கும் பவுல் சொல்றார் பாருங்க, அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். என் ஆவி, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, எனக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. இப்பொழுது நான் அந்த ஆவியை எப்படி வளர்த்து, எப்படி சரிபடுத்தி, எப்படி நடத்தி வருகிறேன் என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும். அந்த ஆவியை நான் எப்படி நடத்தி வருகிறேன்? அந்த ஆவி, எனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஒரு ஆவியா இருக்கிறது? அருமையானவர்களே, இதுதான் நமக்கு இருக்கிறதான ஒரே அளவுகோல். இந்த அளவுகோலை வைத்து நம்முடைய ஆவியை அளந்து பார்க்க வேண்டும். இந்த அளவுகோலை வைத்து நம்முடைய ஆவியை அளந்து பார்த்தால் நாம் கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது. ஏனென்றால் மனுஷனில் இருக்கிறதான ஆவியை பரிசுத்த தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய ஆவியை அளந்து காண்பிக்கிறது. இதுதான் உன்னுடைய ஆவியின் அளவு, இதுதான் உன்னுடைய ஆவியினுடைய அளவு என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு அளந்து காண்பிக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்த வேதாகமத்தை திரும்ப 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 நாம் வாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். வாசித்து கற்றுக்கொண்டு கேட்கிற பொழுது நம்முடைய ஆவியை அது அளந்து காண்பிக்கிறது. நம்முடைய ஆவியில் என்ன குறைபாடு உண்டோ அதை நாம் சேர்த்துக் கொள்ள முடியும். கவனியுங்கள், ஒரு வித்தியாசமான அல்லது ஒரு வேறுபாட்டான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்கள் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 5:14 பார்க்கிற போது, என்னாகமத்தின் புஸ்தகம் 5:14 இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிற போது அந்த ஆவியை குறித்து நீங்கள் சீக்கிரமாய் சரியாய் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள், ஒரு கணவன் மனைவி இவர்களுக்குள்ளே, நல்ல கவனிங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒருவேளை அந்த மனைவி தவறு செய்து விட்டாலோ அல்லது தவறு செய்தாலோ செய்யவில்லையோ, இந்த மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த மனிதனுக்கு சந்தேகம் வந்ததின் பின்பதாக அந்த மனிதனுடைய சந்தேகத்தோடு கூட இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வாசிக்கலாம். எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் என்று ஆண்டவர் அந்த பிரமாணத்தை விளங்கப்படுத்துகிறார், சொல்லுகிறார். என்ன சொல்ல வருகிறார் அந்த பிரமாணத்தில் என்றால், ஒருவேளை மனைவி தவறு செய்திருந்தாலோ அல்லது தவறு செய்யாமல் இருந்தாலோ
அவள் மேல் சந்தேகம் வருகிற பொழுது அந்த சந்தேகம் ஒரு எரிச்சலை கொண்டு வந்துவிடும். இது தீய ஆவி அல்ல, தீய ஆவி அல்ல, இது ஒரு எரிச்சலின் ஆவி. அது மனைவியின் மீது கணவனுக்கும் வரும், கணவனின் மீது மனைவிக்கும் வரும். எப்ப பார்த்தாலும் மனைவி கணவனை கண்டோன்னா ஒரு எரிச்சலின் ஆவி வந்துடும், எரிச்சலின் ஆவி வந்துடும். இவர் தவறு செய்துட்டார், இவர் பிழை செய்துட்டார், இவர் ஒழுக்கம் இல்லாதவர், இவர் கொஞ்சம், அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு எரிச்சல் உண்டாகி கொண்டிருக்க காரணம் அவர் பிழை செய்து விட்டார், அவர் பாவம் செய்து விட்டார், அவர் தவறு செய்து விட்டார் என்ற நினைவு அவர்களுக்குள்ளே எரிச்சலாக மாறி அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி எரிச்சலின் ஆவியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்பொழுது அந்த எரிச்சலின் ஆவியோடு சபைக்கு வருகிறார். சபையிலே ஒரு ஊழியத்தை அவர் செய்ய விரும்பினாலும் ஆமென், அவரால் அதை பூரணமாய் செய்ய முடியாது. ஒரு எரிச்சலின் ஆவி, அதாவது இது அசுத்த ஆவி அல்ல, அவர்களுக்குள் இருக்கிற ஆவி எரிச்சலாக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் முடித்தவர்களுக்கு அது ஓரளவு விளங்கும். தவறு செய்து விட்டாள் என்று வைத்துக் கொள்வோம், தவறு செய்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த எரிச்சலின் ஆவி அவர்களை பிடித்திருக்கும். பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த எரிச்சல் தான் வரும், பார்க்கிற பொழுதெல்லாம் உள்ளம் குமுறும், பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு வேதனை அடைவார்கள், பார்க்கிற பொழுதெல்லாம். ஒருவேளை அவர்கள் உடைய கரங்கள் முட்டுப்படுகிற பொழுது கூட இந்த எரிச்சல் வேகமாய் அவர்களுக்குள்ளே உள்ளத்திலே ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும், சிந்தையிலே ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும், எண்ணங்களிலே ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். பலருடைய குடும்பங்களிலே இந்த எரிச்சல், அதாவது நல்ல கவனிங்க, இது அசுத்த ஆவி அல்ல. இந்த ஆவி அந்த நபரை கூப்பிட்டு கையை வைத்து ஜெபம்னாலும் அவர் ஆட மாட்டார், அவர் உருள மாட்டார், அவ ஆட மாட்டா, உருள மாட்டா. ஆனால் அந்த எரிச்சல் இருந்து கொண்டே வேலை செய்து கொண்டே இருக்கும், அந்த எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். உள்ளே ஒரு கோபம் இருந்து கொண்டே இருக்கும், உள்ளே ஒரு குரோதம் இருந்து கொண்டே இருக்கும், அவரை குறித்து அவளை குறித்து. அது அதிகரிக்கிற பொழுதுதான் அது கொலையாக மாற்றப்படுகிறது, அது அதிகரிக்கிற பொழுதுதான் வன்முறையாக மாறுகிறது, அது அதிகரிக்கிற பொழுதுதான் குடும்பம் சிதைவடைகிறது, பிரிகிறது. அப்படி என்றால் இவர்களுக்குள்ளே நல்ல ஆவிதான் இவர்களுடைய ஆவி, புரிந்து கொள்ளுங்கள், நல்ல ஆவிதான். ஆனால் ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த ஆவி, மனிதனுடைய ஆவி, ஆவி என்று சொல்கிறதெல்லாம் நீங்க சரியா அப்படியே ட்ரக்லயே வந்துட்டு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த பாதையிலே வந்துட்டு திடீர்னு அசுத்த ஆவியெல்லாம் நினைச்சிடக்கூடாது, பரிசுத்த ஆவியெல்லாம் நினைச்சிடக்கூடாது. ஆமென். நான் சொல்கிறது மனித ஆவி. இந்த ஆவி ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக தாக்கப்பட்டு இப்பொழுது என்ன செய்தாலும் எனக்கு எதிராக தான் செய்வார்கள் என்கிறதான மனநிலையை உருவாக்கி விடுகிறது. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகவே அது சில நேரங்களிலே தாய் தகப்பனா இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல 2-3 பொம்பளை பிள்ளைகள் இருந்தா அதுல ஒரு பொம்பளை பிள்ளை அம்மா மேல கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரும், என்ன நீங்க சரியா கவனிக்கிறது இல்லை. ஏனென்றால் அது சில நேரங்களில் ஏதாவது ஒரு விடயத்தில் தொடங்கப்பட்டிருக்கும், அந்த விடயத்திலிருந்து அந்த பிள்ளைக்குள்ளே அந்த ஒரு எரிச்சலின் ஆவி, அந்த தாயின் மேல ஒரு குரோதத்தின் ஆவி, அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து கொண்டே இருக்கும், பிடிக்காது. இப்பொழுது தாய் என்னதான் நன்மை செய்தாலும் இந்த பிள்ளை அந்த எரிச்சலின் ஆவியோடு, தன்னுடைய ஆவி எரிச்சலோடு இணைந்தபடினாலே அந்த பிள்ளை நினைக்கும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நானுக்கு உனக்கு எவ்வளவுமா நன்மை செஞ்சிருக்கேன் அம்மா சொல்லுவா, சும்மாவா செஞ்சீங்கன்னு இந்த பிள்ளை கேட்கும். காரணம் எங்கோ ஒரு இடத்தில் தாக்கப்பட்டது. அதன் பின்பதாக இந்த நல்ல ஆவி
அந்த எரிச்சலோடு, குரோதத்தோடு, விரோதத்தோடு, கோபத்தோடு, கசப்போடு இணைந்தபடினாலே இந்த ஆவி இப்ப கசப்புள்ள, கோபம் உள்ள, வைராக்கியம் உள்ள, குரோதம் உள்ள, சில நேரங்களிலே தாழ்வு மனப்பான்மை என்கிற ஆவி பிடிச்சு கொள்ளும். நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் நான் இன்றைக்கு நிற்க விரும்ப இல்லை. அடுத்த பகுதிக்கு வேகமா போகணும். தாழ்வு மனப்பான்மை என்கிற ஆவி சில நேரங்களில் சாதியை குறித்து, மொழியை குறித்து, இடத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, கல்வியை குறித்து, அறிவை குறித்து யாராவது ஒருவர் ஏதாவது சொல்லிவிட்டால் அதன் பின்பதாக அந்த சிந்தை ஓடி 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 அவர்கள் முன்பதாக வரக்கூடாமல், அல்லது ஒரு விடயத்தை துணிந்து செய்ய முடியாமல், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் நாம் பிழையாக தான் செய்து விடுவோம் என்கிறதான ஒரு அவநம்பிக்கை, அந்த நம்பிக்கை இன்மையான ஒரு ஆவி, ஒரு அவநம்பிக்கையே, அவிவிசுவாசத்தை உள்ளே வைத்த அந்த அவிவிசுவாசத்தின் ஆவி, அசுத்தாவி அல்ல, மனிதனுடைய ஆவி அவிவிசுவாசத்தோடு, அவநம்பிக்கையோடு கலந்து இருக்கிறபடினாலே அவர்களால் திறன்பட அதை செய்ய முடியாது. என்னதான் செய்ய முடிந்தாலும் திறன்பட அதை செய்ய முடியாததற்கு காரணம் என்னென்றால் அந்த மனித ஆவி கெட்டு போயிருக்கிறது. எங்களை குறித்து அவங்க சொல்லி இருப்பாங்க. எத்தனை பேர் சொல்லுவோம் இந்த வசனத்தை தெரியுமா? எங்களை குறித்து அவங்க சொல்லி இருப்பாங்க. ஏனென்றா ஏற்கனவே நாம் தாக்கப்பட்டபடினால நம்முடைய இப்பொழுது அவங்க நல்லதுதான் சொன்னாலும் சில நேரங்களில் பாருங்க, யாராவது 2 பேர் கதைச்சு ஒருவேளை 2 தடவை நம்மை பார்த்து சிரித்து கதைச்சாங்கன்னா நம்முடைய மனதில் சில நேரங்களில் ஓடும், என்னை பற்றி தான் கதைக்கிறாங்க, என்னை பற்றி தான் ஏதோ சொல்றாங்க, என்னை பற்றி தான் ஏதோ கதைக்கிறாங்க. ஒருவேளை அடுத்த நாள் அவர்கள் நம்முடைய முகத்தை அதில் ஒருவர் பார்க்காமல் போனால் நாம் இன்னும் நமக்கு என்னவாக இருந்தா பெரிய ரிசல்ட் ஒன்று கிடைச்ச மாதிரி அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நேற்று இவங்க கதைச்சாங்க, எனக்கு அப்பவே தெரியும், நான் சந்தேகப்பட்டேன். சந்தேகப்படுகிறதுல சில பேர் என்ன செய்யணும், அது ஒரு பெருமையா சொல்லுவாருங்க, நான் சந்தேகப்பட்டது சரி பாஸ்டர், நான் சந்தேகப்பட்டா, உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நான் சந்தேகப்பட்டனா அது 100% என்னவாயிருமா, சரி ஆக்கிடுவாங்க, சரி ஆக்கிடுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த ஆவி இன்றையோடு நம்மிடத்திலிருந்து வெளியே போகணும். ஆமென் சொல்லுங்க. அந்த கசப்பான ஆவி, கோபமான ஆவி, தாக்கமுள்ள ஆவி, தாழ்மைண்டா நல்லா கவனிங்க, தாழ்மை தேவனுக்கு முன்பதாக அவசியம். அதாவது சும்மா எங்களை தாழ்த்தி கொள்றது ஒரு கீழான நினைப்பு. தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவர்களுக்கு கோபமும் கூட வரும். தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவர்களுக்கு கோபமும் கூட வரும். என்னுடைய உருவம் கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் அவங்க என்னோட பழக இல்லை. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நான் எப்படி பிரைஸ் லார்ட் சொல்லணும், பிரைஸ் லார்ட் பிரதர் சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி போங்க அப்படின்னு நைஸா ஓடிடுவேன். முன்பதாக நிக்கிறது இல்லை. காரணம் என்னண்டா, மற்றவங்க நினைச்சு கொள்வாங்க என்னண்டா, இவவுக்கு பெரிய பெருமை இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அவனுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை அவனை ஒரு வேறு மனிதனாக அல்லது ஒரு தவறான நபராக வெளியே காண்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அந்த மனப்பான்மையில் எல்லாம் விலகி நல்ல வேற ஆவி உடையவர்களாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமே. பொய்யின் ஆவி சில பேருக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பொய் சொல்லி பழகிடுவாங்க. அவங்களுக்குள்ள பொய்யின் ஆவி கலந்துரும். பொய்யின் ஆவியை பிரிக்கிறது அவங்களுக்கே தெரியும். தான் பொய் தான் சொல்லுகிறேன், அந்த பொய் சொல்லக்கூடாது அல்லது விட்டுறணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் விடமிடையில் பொய்யின் ஆவி கலந்துரும். பொய்யின் ஆவி மனுஷ ஆவியோடு நம்முடைய ஆவியோடு, ஆவி என்ன செய்கிறது, தாராளமாய் பொய் சொல்லுகிறது. ஆவி பொய் சொல்ல துணிகிறது. ஆவி தவறு செய்ய துணிகிறது. இப்படி அருமையானவர்களே, கசப்பின் ஆவி, கோபத்தின் ஆவி, இதெல்லாம் அசுத்த ஆவி இல்லை, நம்முடைய ஆவிதான். அந்த தவறான அல்லது
அந்த உணர்வோடு கலந்து என்ன செய்கிறது? அது நாம காண்பிக்கிறது. நீங்க யார்? நான் 2 நாளைக்கு முதல்ல பிரசங்கம் பண்ணேன். நான் ஒரு கோபக்காரன், அவங்கள ஒரு பொறாமை, ஒரு வஞ்சகம். சில பேர் பாருங்க ஏமாற்றுவாங்க. வஞ்சிக்கிற ஆவி, அதாவது வஞ்சிக்கிற ஆவி என்று ஒரு அசுத்தாவி இருக்கு, உண்மைதான். ஆனால் இவர்களுக்கு ஏமாற்றி பழக்கப்பட்டபடினாலே இவர்கள் ஏமாற்றுகிற ஒரு ஆவி உடையவர்களாகவே இருப்பார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டார்கள். மனைவி உயிரையே வைத்திருப்பார், இவர் நம்ப மாட்டார். இவர் இப்ப ரட்சிக்கப்பட்ட மனிதர் என்றபடினால இவர் தன்னுடைய நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மனது, அந்த ஆவிக்காக இவர் வேதத்திலிருந்து 1-2 வசனங்களை எடுத்து வச்சு கொள்வார். நாசில சுவாசம் உள்ள இந்த மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கன்னு பைபிள் சொல்லுது. அதனால நான் மனைவியை நம்ப மாட்டேன். அப்ப காலையில் எழும்பி சொல்லணும், அன்புள்ள மனைவியே, நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் பைபிள் சொல்கிறது. ஆகையினால் நான் உன்னை நம்ப மாட்டேன். காலையில சொல்லணும் மனைவியை பார்த்து உன்னை நம்ப மாட்டேன். பின்னேறும் சொல்லணும் உன்னை நம்ப மாட்டேன். 3 நாள்ல அல்லேலூயா ஒரு லெட்டர் ஒன்று வரும், சைன் வச்சு அனுப்ப வேண்டியதா. அவ கோர்ட்ஸ்ல நிப்பா, அவ சொல்வா நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ நம்ப மாட்டேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நீ அவதானமா இருக்கும்படியாகதான். அதை எல்லாருக்கும் நான் பார்த்து உங்களுக்கு விசுவாசிகளே, அன்புள்ள விசுவாசிகளே, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் தேவனை மாத்திரம் நம்புகிறேன், எனவே நான் மனுஷனை நம்புவது இல்லை அப்படின்னு உங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் மனுஷனை நம்ப மாட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டருக்கு எங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை, பிறகு என்னத்துக்கு நாங்க தொடர்ந்து என்னத்துக்கு அங்க போவானே. ஆமென். அருமையானவர்களே, அந்த இது உண்டாகிறதுக்கு காரணம் என்னடா, ஏற்கனவே அந்த ஆவி நம்பிக்கை அற்ற ஆவியா இருக்கிறபடினால இங்க இருந்து எதையாவது ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கொண்டு அந்த ஆவி அந்த வசனத்தோடு இணைந்து தன்னை தேற்றிக்கொள்ளும். இதுவும் ஒரு கூடாத ஆவிதான், தன்னைத்தானே தேற்றிக்கொள்வது. சில ஆவி தனக்குத்தானே போதனை செய்து கொள்ளும். நீ பயப்படாதே, மனமே கலங்காதே, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். ஒரே ஒரு ஜெபம் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போகாது. என்னது ஜெபம் தெரியுமா? பாவ மன்னிப்பு கேட்காத மனிதனுடைய ஜெபம். பாவ மன்னிப்பு கேட்கிற பாவியின் ஜெபம் கூட பரலோகத்தை எட்டும். பாவ மன்னிப்பு கேட்கிற பாவியின் ஜெபம் கூட பரலோகத்துக்கு போகும். பாவ மன்னிப்பு கேட்காத பாஸ்டரின் ஜெபம் கூட பரலோகம் போகாது. ஆமென் சொல்லுங்க. பாவ மன்னிப்பு கேட்காத பாஸ்டரின் ஜெபம் கூட பரலோகம் போகாது. பாவ மன்னிப்பு கேட்கிற மகா பெரிய பாவியின் ஜெபம் கூட பரலோகத்துக்குள் போய்விடும். நம்முடைய ஆவி ஆண்டவரிடத்துல நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லையா? புறக்கணிக்கிறது இல்லை. ஆகையினாலே அவதானமாக மிகவும் கவனமாக கவனிங்கள். இன்னும் சில காரியங்கள், நமக்கு என்ன ஆவி தேவை? கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். என்ன? அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. நல்லா கவனிங்க, இணைந்து போகும். என்ன செய்யும்? வாசிக்கலாம், 1 பேதுரு 3:8 வாசிக்கலாம். மேலும் 3:8 மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனதுருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாக. நல்லா கவனிங்க. இப்ப நான் 3வது பகுதிக்குள்ள வந்துட்டேன். முதலாவது ஆவியை குறித்து பார்த்தோம், தேவையில்லாத ஆவியை 2வது பார்த்தோம். இப்ப 3வது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி இருங்க. எப்படி இருங்க?
நீங்கள் என்னதான் காயப்பட்டாலும், என்னதான் கசப்பு, பொய் அல்லது கோபம் அல்லது வைராக்கியம், குரோதம், எரிச்சல் இவைகள் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்கே தேவனோடும் தேவ தரிசனத்தோடும் இணங்கி போகிற ஆவி உடையவர்களாக இருங்கள். ஆமென். சில பேர் இணங்கி போக மாட்டாங்க, ஆனால் ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்டவர்கள் ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் மேலும் காயப்படுகிறார்கள். இணங்கி போக முடியாதவர்கள் இணங்கி நல்ல கவனிங்க. தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். நாம் சொல்லுகிறதான சுவிசேஷத்தை கொண்டு போகிற பொழுது அது ஆண்டவருடைய தரிசனத்தோடு இணக்கம் இல்லாமல் இருக்கிறது. தேவனால் தொடர்ந்து அந்த மனிதனை பாவிக்க முடியாது. ஆகையால் தேவனுடைய காரியங்களோடு இணங்கி போகிறதான ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுல ஸ்பெஷலா யாருக்குண்டா ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் ஆவி எப்படி இருக்கணும் என்றா இணங்கி போகிறதாக, ஒத்து போகிறதாக. சபையில உள்ளதான ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் பரலோக தேவனுடைய தரிசனத்தோடும் போதகரோடும் இணங்கி போனால் தேசத்தை மீட்டுக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு 5 விசுவாசி இணங்கி போக இல்லை, ஒரு 10 விசுவாசி இணங்கி போக இல்லை. அந்த தரிசனத்தோடு அந்த போதகரோடு நல்லா நான் கவனிங்க. யாருனாலும் சரி, நான் ஒரு சிறப்பான ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். போதகரோடு இணங்கி போக முடியாத ஒரு நபர் தயவு செய்து அந்த சபையில இருக்க வேண்டாம். போதகரோடு இணங்கி போக முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த சபையில இருப்பதில் பிரயோஜனமே இல்லை. என்றால் அது காலத்தையும் வீணாக்கும், உங்கள் ஆவியையும் வீணாக்கும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். உங்களுடைய ஆவி பாதிக்கப்படுகிற இன்னும் ஒரு இடம், தாய்மார்களுக்கு காலையில், அதுவும் ஒருவேளை அதிகாலையில் கணவனையோ பிள்ளைகளையோ தொடர்ந்து நீங்கள் எழுப்ப முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகிற பொழுது உங்களுடைய ஆவி இப்பொழுது என்ன ஆவியா இருக்கும் என்றால் ஒரு கெட்ட ஆவியா தான் இருக்கும். காலையிலேயே ஒரு தோல்வியின் ஆவியாய் மாறும். உங்களோட மகனை எழுப்புவீங்க, அவன் எழும்ப மாட்டான். நீங்களும் எழுப்புவீங்க, எழும்ப மாட்டான். மகளை எழுப்புவீங்க, எழும்ப மாட்டான். இப்ப நீங்கள் தோல்வி அடைந்த ஒரு ஆவியை தனியா போய் டீ எடுத்துட்டு புலம்புவீங்க. இதுகள் இப்படித்தான் அப்படி சொல்லி ஏதாவது ஒரு மிருகத்துடைய பெயரையோ அல்லது பேய் பிசாசுடைய பெயரையோ சொல்லி இது இப்படிதான், இதுகள் எழும்பாது, இது உருப்படாது என்று சொல்லி சில 2 சாபங்களையும் விட்டு நீங்க டீயை குடிச்சிட்டு மறுபடியும் 20 நிமிஷத்துக்கு பிறகு நீங்க முயற்சி செய்வீங்க. இது உங்களுடைய பழக்கமாக மாறுகிற பொழுது உங்களுடைய ஆவி பாதிக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படும். அல்லேலூயா. உங்கள் ஆவி பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கும். என்றால் தினம்தோறும் நீங்கள் தோற்று போன, தினம்தோறும் முறுமுறுக்கிற, தினம்தோறும் திட்டுகிற, தினம்தோறும் சாப வார்த்தைகளை சொல்லுகிற, தினம்தோறும் உங்கள் பிள்ளைகளுக்கு வெவ்வேறு பெயர்களை, அதில் விசேஷமாய் மிருக ஜீவனுடைய பெயர்களை, ஊரும் பிராணிகளுடைய பெயர்களை, அசுத்த ஆவிகளுடைய பெயர்களை எல்லாம் வச்சு அழைப்பதால் உங்கள் ஆவி தொய்ந்த நிலையில் இருக்கும். இப்பொழுது இது தொடர்ந்து இப்பொழுது ஒரு 10 வருஷ காலம் நடந்து வந்தால் நல்லா கவனித்து பாருங்க, இந்த ஆவி உடைய ஒரு சகோதரியை மாற்றுவதற்கு அந்த சபை போதகர் அவ்வளவு பாடுபடணும். அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டப்படணும். பரிசுத்த ஆவியானவரினாலே நீங்கள் நிரப்பப்பட்டாலும் இன்றைக்கு சில நேரங்களில் நீங்க சபையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மனிதர் கொஞ்சம் வேற மாதிரி செய்வார். லேசா உரசனோட என்ன ஏன் முற்ற அல்லது கொஞ்சம் சாப்பாடோ கறியோ அல்லது ஏதோ ஒன்று
வைக்கையில ஒரு பந்தியிலண்டா டக்கண்டு கோபம் வரும், டக்கண்டு கதிரையை தூக்கிடுவார், டக்கண்டு எழும்பி போயிடுவார். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், ஏற்கனவே அவர்களுடைய ஆவி நன்றாய் பழக்கப்பட்டு வந்தபடினாலே இங்கு வந்து பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்ட பின்பதாகவும் அந்த சொந்த ஆவியை மாறாமல் உள்ளே குடிகொண்டு இருக்கிறது. புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. சொந்த ஆவி மாறணும். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் நம்மை மாற்றுவதற்கு. அப்படி என்றால் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் வரணும். என்னை கோபப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் என் ஆவி கோபம் அடைகிறதா என்று பார்க்க முடியும். ஆமென். என் ஆவி சாந்த குணமுள்ள ஆவியாய் மாறி இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வருகிறார் என் ஆவியை மாற்றுவதற்கு. தோல்வியின் ஆவி, தாழ்மையின் ஆவி, அல்லது வேதனை உள்ள ஆவி, கண்ணீரின் ஆவி, சில பேருடைய ஆவி துக்க ஆவி, எந்த நேரமும் துக்கமா இருக்கிறதான வாழ்க்கையில் சம்பவங்கள், இழப்புகள் நடந்திருக்கும். அதை தொடர்ந்து மறுபடி நினைத்து துக்க ஆவியினால் நிரம்பி சரீரத்தில் வேதனைகள் உருவாகி, சரீரத்தில் வியாதிகள் உருவாகி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றாலும் கூட அந்த ஆவி துக்க ஆவினால் நிரம்பி இருக்கும். அந்த துக்க ஆவி வெளியே, உங்கள் ஆவி வெளியே தனியா பிரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதற்கு அருமையானவர்களே, நீங்க இணங்கானனும் எனக்குள் மறுபடியும் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. எனக்குள் எப்படிப்பட்டதான என் ஆவி, எப்படிப்பட்டதான என் ஆவி எனக்குள் குடிகொண்டிருக்கிறது. என்னிடத்துல என்ன ஆவி இருக்கிறது? சாந்த குணத்தின் ஆவியா? திடீர்னு டென்ஷன், அது ஒரு ஆவி தெரியுமா உங்களுக்கு? மனுஷ ஆவிதான், அசுத்த ஆவியெல்லாம் இல்ல. படார்னு சில பேர் டென்ஷன் ஆயிடுவார்கள். ஆமென். டென்ஷன் ஆகிறது. அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் அதை சரியாக நிர்வாகம் பண்ண தெரியவில்லை. அதனால் என்ன வருகிறது? கோபம் வருகிறது. பிள்ளைகளை அடிப்பதற்கு என்ன காரணம்? பிள்ளைகளை சரியாக என்ன செய்ய முடியவில்லை, நடத்த முடியவில்லை. நடத்த முடியாததினாலே நாம் என்ன செய்கிறோம்? வன்முறையை கையாளுகிறோம். அல்லேலூயா. அது வீட்டிலும் சரி, தேசத்திலும் சரி. ஆமென். அப்ப தேசத்துல வன்முறை வர்றதுக்கு என்ன காரணம்? சரியாக அரசிடத்திலிருந்து பெற வேண்டியதான காரியங்கள் சரியான முறையில் பெற்றுக்கொள்ளணும். உங்கள் விடயங்களை நீங்கள் தான் சரியாக முன்வைக்கணும். கலங்கின ஆவியா இருக்கக்கூடாது, குழம்பின ஆவியா இருக்கக்கூடாது. சரியா புரிந்து கொள்ளணும், அப்பதான் மாறலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 35:21 வாசிங்க. 35:21. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பின் கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரத்துக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது கூட ஒரு நல்ல ஆவி இருக்கணும். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது கூட அவர்களின் இருதயம் அவர்களை எழுப்பினது. அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது, நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை திரும்ப மறுபடியும் கவனிங்க. யாத்ராகமம் 35:21. பின்பு அவர்கள் இருதயம் எழுப்பி, அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. அவர்களுடைய இருதயம் எழுப்பினது, அவர்களுடைய ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் காணிக்கையை கொண்டு வந்தார்கள். ஆமென். உங்கள் ஆவி உற்சாகம் அடையக்கூடிய ஆவியா இருக்கணும். பிரசங்கத்தை நல்லா கேட்கக்கூடிய ஆவியா இருக்கணும். நான் இப்ப பொல்லாத ஆவிகளை குறித்து பேசவே இல்லை. ஆமென். பொல்லாத ஆவிகள் என்று பல உண்டு. பொல்லாத ஆவிகள் என்று பல உண்டு. அது நமக்கு தெரியும். இருந்தாலும் நாம் இன்னும் ஒரு நாள் கற்றுக்கொள்ளலாம். பொல்லாத ஆவிகள் என்று பல உண்டு. அதிலே கனநித்திரையும் ஒரு ஆவி,
செய்வினை ஆவி, மந்திரத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, இப்படி பல ஆவி. அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. நான் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆவி, என்னுடைய ஆவி. என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியானவரோடு இணைக்கப்பட்டு அதிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆமென். அதிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். பின்பு அவர்களுடைய இருதயம் அவர்களை எழுப்பினது, அவர்களுடைய ஆவி அவர்களை உற்சாகப்படுத்தினது. நல்ல ஆண்டுடைய வசனத்தை கேட்கிற ஆவி இருக்கணும். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆவி. சில பேர் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம், ஆட்கள் இங்க இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதுவும் ஒரு ஆவிதான். அதுவும் ஒரு ஆவிதான். சோர்வின் ஆவி. நிறைய ஆவிகள் உண்டு. அதாவது இது மனித ஆவியா. சோர்வு, நமக்குள்ளே சோர்வு, தொய்ந்து போன என் ஆத்துமா எனக்குள் தொய்ந்து போனது. ஆவியை நாங்கள் தான் அனலாக வைத்திருக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. ஆவியை எப்படி வச்சிருக்கணுமா? அனலாக வச்சிருக்கணுமா? ஆவியை நாங்க தான் உற்சாகமா வச்சிருக்கணும். நீங்கள் உங்கள் ஆவியை அமைதியா வச்சிருந்தா கொஞ்ச நேரத்தில் அது சோர்ந்து போயிடும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சில பொம்பளை பிள்ளைகள் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும், நல்ல பரிசுத்த ஆவினால நல்ல நிரப்பப்பட்டு நல்ல அந்நிய பாஷையில பேசி ஆவில நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சில நேரம் சொல்லி நல்ல ஆவில நிரப்பப்பட்டு சில நேரங்களில் சபையை விட்டு வெளியில போன உடனே ஒரு 2 நாள்ல அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இதயத்துல அம்பு பாயிற மாதிரியும், அம்பு வெடிக்கிற மாதிரியும், இதயம் கிளியிற மாதிரியும், உடைந்த இருதய மாதிரியும், யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாள். அவள் இதயம் ஓடுற மாதிரியும், நடக்கிற மாதிரியும், கண்ணீர் விடுற மாதிரியும் எல்லாம் அடையாள சின்னங்களை அனுப்புறதுக்கு காரணம் என்ன? பிழையான வாழ்க்கைக்குள்ளே போறதுக்கு காரணம் என்ன? அவர்களின் ஆவி சொந்த ஆவி தேவ ஆவியினால் மாற்றப்படவில்லை. சொந்த ஆவி தேவ ஆவியினால் மாற்றப்பட வேண்டும். ஆமென். இல்லைன்னா ஒன்று நடக்காது. ஒன்று நடக்காது. ஒரு சில பாஸ்டர்ஸ் பாவம் செய்யறதுக்கும் காரணம் அதுதான். பாவம் செய்வதற்கு சொந்த ஆவி தேவ ஆவியினால் மாற்றப்படவில்லை. விசுவாசிகள் பாவம் செய்வதற்கு சொந்த ஆவி தேவ ஆவியினால் மாற்றப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு தான் எல்லா தொடர்புகளையும் வைத்திருக்கிறார், மாம்சத்தோடு அல்ல. நம்முடைய ஆவியோடு தான் அவர் தொடர்பு வைத்திருக்கிறார். நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்து போகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி தேவனுடைய தரிசனத்தோடு இணைந்து போகிறதாக. எப்படி அளக்கலாம்? நம்முடைய ஆவி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று எதை வைத்து அளக்கலாம்? பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தாவீது பாவம் செய்தது பின்பதாக தாவீதுடைய ஜெபம், தாவீதுடைய வேண்டுகோள் இப்படி இருக்கிறது: சீக்கிரமாக உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி, நல்லா கவனிங்க, உற்சாகமான ஆவி. தேவனுடைய, நல்ல கவனிங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 5:2, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு, உற்சாக ஆவியோடு. என்ன ஆவியோடு மேய்க்கட்டான்? பாஸ்டர்களுக்கு சொல்லப்படுகிற பிரசங்கம் இது. என்ன ஆவியோடு மேய்க்கட்டான் ஜனங்களை? உற்சாக ஆவியோடு. நான் இங்க வந்து இப்படியே வந்து அவர் வந்து கன்னத்துல கையை வச்சு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படின்னா நீங்க எல்லாரும் எழும்பி போயிருவீங்க. அல்லது நீங்களும் என்ன செய்வீங்க? ஓம் பாஸ்டர்னு நித்திர கொண்டுருவீங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பாஸ்டர் ஃபுட்பீட்ல இருந்து உற்சாகமாக அவருடைய ஊழியத்தை உற்சாகமாக, உங்கள் வாழ்வை நீங்கள் உற்சாகமாக நடத்தாவிட்டால் உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாரும். ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள்.
அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவன். நல்லவன். இந்த நல்லவன்கிற பேர் எப்படி தெரியுமா வருகிறது? அந்த ஆவி. உங்களுக்கு இருக்கிற ஆவிதான் உங்களுக்கு ஒரு பெயரை கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு பெயர் ஊர்ல வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பெயர் உங்களோட அம்மா அப்பா வச்சிருக்கிறாங்க, எனக்கு ஒரு பெயர் எங்கட அம்மா அப்பா வச்சிருக்கிறாங்க, எனக்கு ஒரு பெயர் ஊர்ல வச்சிருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. ஆனால் சமூகம் ஒரு பெயரை சொல்லுகிறது. அந்த பெயர் வருவதற்கு நம்முடைய ஆவிதான் காரணம். ஆமென். உங்கள் ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஆவி சரியா இருந்தால் ஆசீர்வாதம் தானாய் வரும். ஆமென். உங்கள் ஆவி தேவனோடு இணைக்கப்பட்டதாக இருந்தால், உங்கள் ஆவி கீழ்ப்படி உள்ள ஆவியாக, வேத வசனத்துக்கு இணங்கி போகிற ஆவியாக, உங்கள் ஆவி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செய்கிற ஆவியாக, செயல்படுகிற ஆவியாக, வசனத்தை வாசிக்கிற கேட்கிற வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற ஆவியாக இருக்குமாக இருந்தால், சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உண்டு, நேரம் போதாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா தம்பி இதை கொஞ்சம் செய்யணும், இல்ல நான் அதை செய்ய மாட்டேன், எனக்கு செய்ய தெரியாது. அவர்களுடைய ஆவி அதை அறிந்து கொள்ளவோ கற்றுக்கொள்ளவோ விருப்பமில்லை. உங்கள் ஆவி தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் தேவ ரகசியங்களை தேவன் நமக்கு சொல்லுவார். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் தங்கும். நல்லதொரு மனுஷர்களாக நல்லதொரு குடும்பத்தை கட்டி எழுப்புவோம், நல்ல ஒரு சபையை கட்டி எழுப்புவோம், நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவோம். தேசத்தில் அது ஒரு பெரிய அசைவை கொண்டு வருவதற்கு நம்முடைய ஆவி மிக முக்கியம். நம்முடைய ஆவி மிக 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 முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அவன் நல்லவனும் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவன். நல்லவன்கிற பேர் எப்படி வருதுண்டா, உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆவியை பார்த்து நீங்க யோசித்து பாருங்க. நீங்க இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது? எதனால் உங்கள் ஆவி ஆளுகை செய்யப்படுகிறது? எது உங்களுடைய ஆவியில் அதிகமாக அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது? கசப்பு, பொறாமை, கோபம், அல்லது வைராக்கியம், குரோதம், எரிச்சல், பிள்ளைகள் மேல எரிச்சல், பாஸ்டருக்கு விசுவாசிகள் மேல எரிச்சல், சில விசுவாசிகளுக்கு பாஸ்டர் மேல எரிச்சல். உண்மை உங்களுக்கு தெரியுமா? உண்மை உண்மை. நீங்க பாத்தீங்கடா, பல சபையில போனீங்கடா அந்த பாஸ்டரை பிடிக்காது. அதுல ஒரு அந்த செய்தி அவங்க கேட்க மாட்டாங்க, அந்த பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. அவங்க தனியா பைபிள் எடுத்து வாசிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு தனியா ஒன்று வாசிச்சுட்டு இருக்காங்க, வீட்டை வாசிக்கிறது இல்லை தானே. அவங்க தனியா வாசிக்கணும், இல்லைன்னா தனியா வேற ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க. காரணம் அந்த பாஸ்டர் மேல எரிச்சல், அந்த பாஸ்டர் மேல எரிச்சல். மெதுவா பிரசங்க டைம்ல எழுப்பி வெளியே போயிடுவாங்க பாருங்க. பாஸ்டர் மேல ஒரு எரிச்சல். அநேக காரியங்கள் உண்டு. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களில் நல்ல ஆவி உடையவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள். ஆமென். உங்களுடைய ஆவியை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும், என்னுடைய ஆவி எதனால் தாக்கப்பட்டு, என்னுடைய ஆவி எதனால் பிடிபட்டு, என்னுடைய ஆவி எதிலே சிக்குண்டு நிற்கிறது. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். எரிச்சல் நின்று விடுதலையாகணும். கசப்பு, பொறாமை, கோபம், வைராக்கியம், குரோதம், அநேக தீய சுபாவங்களினாலே நம்முடைய ஆவி விபச்சாரம். உலகத்துல இன்னும் நிறைய இருக்கு. நான் சபைக்குள்ள சொல்லுகிறேன், சபைக்குள்ள சொல்லுகிறேன், சபைக்குள்ள சொல்லுகிறேன். சில பேர் காணிக்கையே போடுறது கஞ்சத்தனத்தின் ஆவி. அவர்கள் சின்னதிலிருந்தே கஞ்சத்தனமாக வளர்ந்து வளர்ந்து காணிக்கப்பட்டிக்கு வருகிற பொழுது அவர்கள் கரை நீட்டுப்படாது. பேசல ஹேண்ட்பேக்ல 5000, 1000, 500, 100, 50 இருந்தாலும் 20 ரூபாய் தாளையே கண்கள் தேடும். காரணம் அந்த கஞ்ச ஆவி. போட்ட பிறகு மனம் திரும்புவாங்க. 100 ரூபாய் போட்டிருக்கலாம், என்ன பரவாயில்ல, அடுத்த முறை பார்ப்போம். அடுத்த முறையும் 20 ரூபாயவே தேடும். ஏனென்றால் அந்த ஆவி. நீங்க சொல்லணும், ஆவியானவரே உம்முடைய சுபாவத்தை எனக்கு தார்.
என் ஆவி இந்த பூமியின் அசுத்தங்களினாலே பாதிக்கப்பட்டு, என் ஆவி காயப்பட்டு வேதனைப்பட்டு, நான் ஒரு பொல்லாத மனுஷனாய் அல்லது நான் ஒரு நல்ல மனுஷன் அல்லாதவனாக, இணங்கி போக முடியாதவனாய், கீழ்ப்படிய முடியாதவனாக, கர்த்தருடைய வசனத்துக்கு செவிசாய்க்க முடியாதவனாக, தேவ பாரத்தை சுமக்க முடியாதவளாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் ஆவி காயப்பட்டிருக்கிறது, தொய்ந்து போயிருக்கிறது. உலகத்தில் பல சம்பவங்கள், யாரோ ஒரு மனிதன் ஏமாற்றினபடினாலே எல்லா மனிதர்களையும் ஏமாற்றுவார்கள் என்கிற மனநிலையோடு பார்ப்பது கூட ஆவியின், அதாவது மனித ஆவியினுடைய தாக்கமே. ஆனால் நான் இன்றைக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இணைகின்ற பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் பூரணமாக இடம் கொடுக்கிற பொழுது, ஆண்டவர் உங்களுடைய காயங்கள் எல்லாம் மாற்றி ஒரு நல்ல ஆவியுள்ள மனிதர்களாய் உங்களை மாற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டுடைய பாதத்தில். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல கேட்க போகிறார், என் ஆவியை மாற்றும் ஆண்டவரே, என் ஆவியை மாற்றும் ஆண்டவரே. என் ஆவி உம்முடைய ஆவியானவரோடு கூட இணைந்து உம்முடைய சுபாவம், உம்முடைய ஆண்டவரே ஆவியின் தன்மை, உம்முடைய ஆவியின் கனிகள் எனக்குள் வரத்தக்கதாக என் ஆவி உம்முடைய ஆவியோடு இணைய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கண்களை மூடி ஆண்டுடைய பாதத்திலே, ஆண்டவரே என் ஆவியை மாற்றும். புரிந்து கொண்டவர்கள் மாத்திரம் கண்களை மூடி ஜெபிங்க.